മാടുണ്ടായിരുന്നിട്ട് 5 മാടുണ്ട്, പാൽ മാട് എല്ലാം കൂടെ എന്നോടും சொத்து பார்த்து ஒன்றுமே இல்லை. இப்போ ஒன்றுமில்லாதான் இப்போ மட்டக்களப்பில் நாங்கள். அப்போ உங்களுக்கு இப்போ புலம்பெயர்ந்த மக்கள், அமெரிக்கா கனடாவில் இருக்கிற மக்கள் இந்த ஐஎம்ஹெச் நிறுவனத்துக்கூடாக இப்போ மீள் குடியேறுகிற மக்களுக்கு மீள் சுழற்சி கடன் மைக்ரோ கிரெடிட் ஒன்று செய்கிறதுக்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். இப்படி ஒரு கடன் தொகை ஒன்று கிடைச்சால் நீங்கள் உங்களது பொருளாதாரம் வாழ்வாதாரத்தை எப்படி மேம்படுத்தலாம் என்ற ஒரு உங்களுக்கு தோன்றுகின்ற ஒரு திட்டத்தை சொல்லிடலாமா? இடம் இன்னும் விட இல்லை. எங்களோட இடத்துக்கு போனால் நாங்கள் நீங்கள் வள்ளி போனோம் என்ன வள்ளி போனால் நான் பழையபடி மாடு ஆடு கோழி எல்லாம் பழகு பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளான கஷ்டம்னு படிப்பு அது ஏதோ உண்டு. நாங்கள் உடுப்பு கூட இல்லாமல் தான் என்ன வந்துடுறாங்க இந்தியாவில். என்ன நிறுவனம்? ஐஎம்ஹெச் நிறுவனம் தால உதவி செய்தால் நான் பழையபடி மாடு ஆடு கோழிகளை வளர்த்து சிரிக்கலாம். நன்றி குமாரண்ணா. குமாரன் ஒரு மீசன் தொழிலாளி. இப்பொழுது கிளிநொச்சியில் ஒரு மீள் கட்டுமானம் நடக்கிற ஒரு வீட்டில் இப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கிறார். இவருக்கு கிடைக்கின்ற உதவி மிக முக்கியமாக அவரது குடும்பத்தின் வாழ்வாதாரம் பொருளாதாரத்தை பழையநிலை கொண்டாந்து உதவி செய்யும். இவரது குடும்பமும் அந்த யுத்தத்தால் இன்றைய பாதிக்கப்பட்டவர்கள். குமாரன் கூட கால் காயத்திற்கு காட்டுங்க. அவருக்கு பட்ட ஷெல்ல காயம். அவர் இப்பொழுது பெரிய உயரமான இடங்கள் ஏறி வேலை செய்வது கூட அவருக்கு கஷ்டம், மிகவும் எலும்புகள் மிக மோசம். பாபு அவர்களை இப்பொழுது நான் அறிமுகம் செய்கின்றேன். ஐஎம்ஹெச் நிறுவனத்தின் உதவியோடு கிடைத்த தொகையை கொண்டு இவர் கடனாக பெற்று வாங்கிய இந்த முச்சக்கர வண்டியின் கடனை அவர் மூலம் செலுத்தியிருக்கிறார். இவர் தனது கடந்த கால அனுபவங்களையும் இந்த உதவியின் மூலம் அவர் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் பற்றி இப்போ சொல்லுவார். பாபு, முந்தைய நான் தொழில் செய்யக்குள்ள மோட்டர் பைக் வச்சு தான் அவர் ஓடினார். அதை கொண்டு தான் 7 பேரை சீயத்தை கொண்டு செலுத்தினான். தென் இங்கேருந்து போய் விஸ்வமடையிலேருந்து விஸ்வமடையிலேருந்து தருமபுரத்துலேருந்து இப்படியே போய் நாங்கள் வளைஞர் மடத்தால் இப்போ அப்படியே இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே போய் இராணுவம் எங்களை மீட்டெடுத்து நாங்கள் இப்படியே இப்போ முகாமுக்கு போய் இப்போ முகாமில் இருந்து எங்கள் அப்படியே மீள் குடியிருப்புக்கு இங்கே வந்து இப்போ நான் கடன்பட்டு தான் இந்த வாகனம் எடுத்தது. இந்த நிறுவனம் இந்த காசு தந்தபடியே எனக்கு ஒரு உதவியாக இருந்தது. மற்ற மாடுகள் எல்லாம் கோழிகள் 10 மாடு கோழி ஒரு 50 கோழி நின்று சீயத்தை நாங்கள் போக்காட்டினாங்கள். அப்போ எல்லாம் போயிலேருந்து போய் இப்போ இந்த வாகனம் கடன்பட்டு தான் எடுத்துருக்கு. இந்த வாகனத்தால் இந்த நிறுவனம் இந்த காசுக்கு நான் இந்த வாகனத்தால் இப்போ நிறுவனம் இந்த காசுக்குள்ளால் இந்த வாகனத்தில் கடனை கட்டியிருக்கிறீங்களா? கடனை கட்டியிருக்கிறோம். நாங்கள் திருப்பியும் எங்களுக்கு உதவியல் இந்த நிறுவனத்தால் கிடைக்கணும். எங்களுக்கு பின்னுக்கு இருக்கிற மக்களுக்கும் இந்த உதவியை தன்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மக்களுக்கும் உதவி செய்யணும். வருமானத்தை மிச்சம் பிடிச்சி இந்த கடனை செலுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது எனக்கு. மாதம் எவ்வளோ செலுத்தி செய்ய போகிறீங்க? அதன் முறை எனக்கு இந்த அளவு இந்த பிள்ளைகள் படிப்பு செலவுகள் அதெல்லாம் தவிர்த்து ஒரு 1000 ரூபா மாதம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது எனக்கு. இங்கே இப்போ வன்னி பகுதியில் இருக்கிற மக்களுக்கு அவர்கள் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? அதுக்கு இப்போ இந்த அதையெல்லாம் கொடுக்குற இந்த நிதியை ஒதுக்கி இந்த மக்களுக்கு கொஞ்சம் உதவிகள் செஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். உங்களோட பொருளாதாரத்தை கொண்டு போகிறதுக்கு இது உதவியாக இருக்குமே. நன்றி பாபு. கூடிய இல்லைங்க. இந்த மீள் குடியேற்ற பிரதேசங்கள் இப்பொழுது ஒரு ஐஸ்கிரீம் வேன் இந்த பகுதிகளுக்குள்ள வருகின்றது. பாபுண்ட குடும்பம், இது பாபோட வீடு. ஏற்கனவே இந்த வீடு எல்லாம் அழிஞ்சிட்டுது. பாபுக்கு 4 பிள்ளைகள். சின்ன கடைசியால் இப்பொழுது படுத்திருக்கிறார். இது பாபோட பிள்ளைகள். 3 பேரும் இப்பொழுது கல்வி கற்கிறாங்க. நீங்கள் கல்வி கற்கிறதுல என்ன பிரச்சனைகள் இருக்குது, என்ன கஷ்டம் இருக்குது, ஸ்கூலுக்கு போய் வரதில் என்ன கஷ்டம் இருக்குன்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்கள். நாங்கள் ஸ்கூலுக்கு நடந்து தான் போய் வரோம்.
ம். இது எல்லா இடமும் நடந்து தான் போயிடும். வாகனங்கள் ஒன்றும் இல்லைண்ணா. வாகனம் ஒன்றும் இல்லை. ஸ்கூலில் எப்படி வசதிகள் இருக்குது இருந்து படிக்கிறதுக்கு? கதிர மேசையில் இருக்கு. இருக்கா கதிர மேசையில்? டீச்சர்ஸ் இருக்கிறாங்களா? பாடங்கள் ஒழுங்காக நடக்குதா? வேறு என்ன இப்போ உங்களுக்கு படிக்கிறதுக்கு என்ன தேவைப்படுது? இப்போ வீட்டில் கரண்ட் இருக்கா? அப்போ என்னென்ன படிக்கிறீங்க வீட்டில்? விளக்கு வச்சு தான். அப்போ எவ்வளோ நேரம் விளக்கு வச்சு படிப்பீங்க? 6 மணி நேரம் தான் போகணும். அந்த வெளிச்சம் போதுமா உங்களுக்கு படிக்கிறதுக்கு? போதாது. போதாது. வீட்டு கரண்ட் இருந்தால் கூட படிக்கலாமா கூட நேரம்? இப்போ வெளிநாட்டில் எங்கட தமிழ் ஆக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் அவைகள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? படிக்கிற பிள்ளைகள் நீங்கள் அவையில் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? உதவி செய்தால் படிக்கலாம் என்ன? இதானே உங்களோட குசினியா? இது பாவுண்ட குசினி. அவர்கள் இந்த வீடு எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்குது. இப்படி ஒரு தற்காலிக இதில் இருந்தால் அவர்கள் சமைச்சு சாப்பிட்றாங்க. ராஜேஷ் ஆகியோரை மர்மப்படுத்துகிறான். இவர்கள் இப்பொழுது மீளக்குடியேறி இந்த சிறிய கொட்டைக்குள்ளே இவர்கள் வாழ்கிறார்கள். இடம்பெயர்ந்த நேரங்களில் இவர்கள் பட்ட கஷ்டங்கள், இவரது ஏற்கனவே ஒரு 2 பிள்ளைகளும் இந்த இயக்கங்கள் இதில் இருந்துட்டு போனாங்க. ராஜேஷ் ஒரு மனநோயாளி. ராஜேஷ் அப்படி இந்த இடம்பெயர்வு அனுபவங்களை பற்றி சொல்கிறீங்களா கொஞ்சம்? கஷ்டப்பட்டுதான் வந்தேன். இந்த மாதிரி மலையர் மடம் போய் முடிவேக்கால வீட்டு வேண்டாம் போய் ரஸ்மானால போய் தான் காயப்பட்ட நீங்களா? எதில் காயப்பட்ட நீங்கள்? கையில் எல்லாம் கை தூரம் நேற்று ஊசியோடு போட்டது. ரத்த ஊசி இப்போ இப்படி பல இடத்துக்கு வந்த சந்தோஷமாக இருக்கா உங்களுக்கு? ஜோராஜன் உங்களோட அனுபவங்களை சொல்லுங்களேன். ஹிந்தி அனுபவம் என்ன, நாங்கள் இங்கே இருந்து வழிகிட்டதிலிருந்து ஒரு கடைசி ஒரு 7-8 இடத்துக்கிட்ட வீடு போட்டு பிடுங்கி போய் கடைசி அந்தலே கொக்கனையில் வச்சு தான் ஆமிகிட்ட உள்ளுக்கு போனாங்க. போய் அங்கே போய் வேலைக்கு போகல, அது வேலையில் கஷ்டத்தில் இனி அவங்கள என்ன அரிசியும் மாவும் ஒரு ஆளுக்கு 300 கிராம் சீனியும் இதுதான் கொடுத்தாங்க. இது போதாதுங்களுக்கு. நாங்கள் என்ன செய்கிறோன்னு போட்டு அதையே சமாளித்து தான் இருந்தது. மிகவும் வருத்தமாக இருந்தால் கொண்டே பாட்டிலில் கொண்டே விட்டு கஷ்டப்பட்டு தான் இப்போ வந்த எங்களுக்கு கடைசியாக தான் நாங்கள் வந்தாங்க. எங்களுக்கு எந்த ஒரு கொடுப்பனவும் திரவும் இல்லை, கொள்ளவும் இல்லை. அப்போ இப்போ தான் ஒரு தரப்பாலும் 4-5 தடியும் தந்திருக்குன்னு. இதை இப்போ தற்காலிக வீடு போடுறதுக்காக இதை வந்து என்னென்ன தந்தவில் ஒரு தரப்பாலும் மற்றது இங்கே 5 ஒரு ஆளுக்கு 5 தடி 5 தடி தந்திருக்கு. இதைத்தான் இப்போ போட்டு மற்றபடி எங்கள்கிட்ட இருக்கிற கத்தியிலேருந்து திருவேலையிலேருந்து மம்பட்டியிலேருந்து கோடாலியிலேருந்து ஒன்றுமே இல்லை. அப்போ இப்போ என்ன தொழில் செய்கிறீங்க? இன்னொன்றும் செய்ய துவங்கல, தொழிலும் செய்யல. ஆக இங்கே வந்ததுக்கு 2 நாள் அந்த வித்தல் கடையா அப்பன் வீட்டை போய் 2 நாள் வேலை செய்த நான். அதான் இங்கே வந்ததுக்கு உழைப்பு. மற்றது இந்த காணியை நான் தனியாக தானே இதுகளை துப்புரவாக்கி இதுகள் செய்யணுமென்று அதெல்லாம் செய்து கொண்டு வாங்க. இப்போவும் உடம்பு செருக்கி போட்டு தான் இதை இருக்கணும். ஒரு சுருட்டு தொழிலாளி. இப்போ அவர்கிட்ட நிலைமையில் அவர் இந்த தொழிலை துவங்குறதுக்கு இப்போ அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை. அப்போ ஜோராஜன்னா நீங்கள் இந்த புலம்பெயர்ந்த மக்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க தொழில் துவங்குறதுக்கு? தொழில் துவங்குறேன்னு சொன்னால் காசு தான், பணம் தான் வேணும். பணம் என்று சொல்லி எங்களுக்கு யாரும் வாத்தியம் மொழி நாட்டு உதவிகளும் எங்களுக்கு இது வரைக்கும் இல்லை, ஒரு தரம் இல்லை. இனி அப்படி செய்யக்கூடிய ஆட்களும் இல்லை. நீ யாரும் ஏதோ
இறக்கப்பட்டு இதன் தந்து ஒரு தொழிலை துவங்க சொல்லி சொன்னால் அந்த தொழிலை நானே இருந்து தனியாக இருந்து வேலை செய்து கடைகளை கொடுத்து அதிலேருந்து ஜோராஜன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது இந்த சுருட்டு தொழிலை துவங்குறோம்? சாதாரணமாக நான் தனியாக இருந்து வேலை செய்கிறேன்னு சொன்னாலும் குறைஞ்சது ஒரு 50,000 ரூபாய்க்கு குறையாமல் இருந்தால் தான் அந்த என்னடா கடைகளில் கொடுத்து உடனே காசு வேண்டியில்லை. அது ஒரு தரம் கொடுத்து அடுத்த தரம் கொடுக்க தான் முதல் தரத்து காசு தருவாங்க. கொடுத்த உடனே இது சாப்பாட்டு சாமான்னு சொன்னால் உடனே பின்னேரம் போல காலமாக கொடுத்துட்டு பின்னேரம் வேண்டிடலாம். இது அப்படி இல்லை. இது அவங்க ஒரு 5 நாள் 10 நாளைக்கு ஒரு காத்தான் இன்றைக்கு இந்த டேர்ன் கொடுத்தால் பின் அடுத்த டேர்னுக்கு தான் இந்த டேர்ன் காசு தருவாங்க. அது உங்களால் ஏழுமா? நீங்களே சுற்றி நீங்களே கொடுத்து காசை வாங்கி அதை கொண்டு ஒரு நாளைக்கு கடைகளுக்கு கொண்டே கொடுக்கலாம். மற்ற நாளையில் நான் இருந்து வேலை செய்து இரவு பகலாக வேலை செய்து போட்டு ஒரு நாளைக்கு லீவ் எடுத்து கடைகள் எல்லாத்துக்கும் கொண்டு சாமானாக போட்டுட்டு வரலாம். உங்களோட குடும்பத்தை உங்களோட வாழ்வாதாரத்தை கொண்டு போகிறதுக்கு இந்த தொழிலை துவங்கினா அப்படி செய்யலாம்னு எதிர்பார்க்குறீங்களா? எங்கனால் எங்களோட குடும்பத்தை ஓரளவுக்கு வீட்டு சீவியம் போய்கொண்டிருக்கும். வேறு என்ன மிச்ச பகுதி என்று வராதது. அதுவும் இப்போ புலம்பெயர்ந்த மக்கள் எங்களோட மக்கள் அமெரிக்கா கனடா மற்ற நாடுகளில் இருக்கிறாங்க. இந்த மக்கள்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்கப்படுறீங்க? இப்போ இப்படியான ஒன்று இருக்காது. எங்கள் நிலைமையை பார்த்து எங்களுக்கு எதுவும் உதவி செய்தால் நாங்கள் முன்னேறலாம். இனி இங்கே எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை. இருந்தால் இப்போ யாரை நம்பி நாங்கள் இருக்கிறோம்? நாங்கள் இனி ஆற்றே எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் நாங்கள் இருக்கிறோம். ஏதோ கடைசி இப்போ அந்த தொழில் துவங்கு மட்டும் இதன் கூலி வேலைக்கு யாரும் இதன் கூப்பிட்டா போய் வேலை செய்தால் ஒரு 500 ரூபா 600 தருவாங்க. அதுவும் காலமே 8 மணிக்கு போனால் பின்னேரம் 5-6 மணி மட்டும் நின்று வேலை செய்யவும். அதுவும் இனி அப்படி வேலை செய்யக்கூடிய சக்தியும் என்னட்ட இப்போ இல்லை. இப்போ எனக்கும் வயது இப்போ 64-65 வயதாகுது. இப்போ அதுவும் ஒரு பாரமான வேலைகள் கடுமையாக செய்யவும் இயலாது. என்ன செய்கிறது? அப்போ உங்களுக்கு இந்த சுருட்டு தொழிலை துவங்கினால் ஓரளவு கொண்டு போகிறது உதவியாக இருக்குமா? அதன்டா நான் வீட்டிலேயே இருந்து ஒரே இடத்துல இருந்து வேலை செய்கிறது தானே. ஒரு பாரங்கி இருந்து ஊக்குற வேலையில் ஒன்றும் இல்லை தானே. அதை நான் செய்துட்டா கிழமைக்கு ஒருக்கா ஒரு நாள் லீவ் எடுத்தால் கடைகளில் கொண்டு போய் இந்த நாளைக்கு நான் வருவேனான்னு சொன்னால் கடைக்காரருக்கு நம்பிக்கையாக கொண்டு போய் போட்டுட்டு முதல் தரம் போடைக்குள்ளே காசு தராங்க. அரிவாசிக்காசு தராங்களும் சில பேர் தருவாங்க. சில பேர் அடுத்த டேனுக்கு போடைக்கு தான் தருவாங்க. அப்போ ஒரு டேன் காசு அங்கே கடையிலேயே நின்று கொண்டு தான் இருக்கு. நன்றி ஜோராஜண்ணா. இப்போ உங்களோட நிலைமைகள் வெளிநாட்டில் உள்ள எங்களது புலம்பெயர்ந்த மக்களோட செவியலுக்கு கட்டும் அவர்கள் ஐஎம்ஹெச் நிறுவனத்துக்கூடாக இந்த உதவிகளை செய்வார்கள் என்று எதிர்பார்ப்போம். உண்மையில் அந்த மக்கள் மிகவும் கஷ்டமான மேல் விழுந்து கிடக்கிறார்கள். இவர்களை தூக்கிவிட வேண்டியது எங்களது பாரிய பொறுப்பு. நீங்கள் பாருங்கள் அவர்களது வாழ்க்கையை, அவர்கள் இருக்கின்ற இடங்களை. இதான் அவர்களது கொட்டில். இப்பொழுது அவர்கள் வந்து இந்த மாமரத்துக்குள்ளே போட்டு அந்த இதுக்குள்ளே இருக்காங்க. இதான் அவர்களுக்கு இப்போ கொடுத்துருக்கிற தடி. இதை கொண்டு தான் அவர்கள் தற்காலிக வீடு போடணும். சுற்றி வர பாதுகாப்பு இல்லாத இடங்கள், பாம்பு பூச்சி எல்லாமே இருக்கும். பாரிய பதுங்குழிகள் அந்த நேரங்களில் மக்கள் பாதுகாக்கிறதுக்காக கட்டப்பட்டவை, வெட்டப்பட்டவை. இப்பொழுது அவை புட்களை போட்டு அவர்கள் நிரப்பியிருக்கிறார்கள். இப்படியான குழிகளுக்குள்ள அவர்கள் மக்கள் பாதுகாப்பாக தெரிந்த இடங்கள் நாம் பாலடைஞ்சு போய் இருக்குது. இந்த இடங்கள் தான் கிளர்ச்சியில் உள்ள வீடுகளில் நிலைமை. நாம் பாலடைஞ்ச நிலைமையில் இருக்குது. கட்டிடங்கள் கூரை இல்லை. அவர்களை இப்பொழுது நான் அறிமுகப்படுத்துகிறேன். விஜயகுமார் ஒரு மேசன் தொழிலாளியாக இப்போ வேலை செய்கின்றார். கிளிநொச்சி எந்த இடவங்க அம்பாபுரத்தை சொந்தமாக சேர்ந்தவர். விஜயகுமார் உங்களோட அனுபவங்கள் அந்த யுத்த கால பகுதி, புறகிடம்பேர்ந்து கேமலேந்த கால பகுதி, இப்போ வந்திருக்கிறீங்கள். உங்களோட குடும்பம் பொருளாதாரம் இதில் முன்னேற்றத்துக்கும் இதற்கும் என்ன மாதிரி கஷ்டங்கள் இருக்குன்றதை சொல்லுவீங்களா? இப்போ வந்து நாங்கள் இடம்பெயர்றதுக்கு முதல் வந்து கல்யாண காலம் நல்லா இருந்தாங்க. முதல் நல்லா இருந்து எல்லாம் செய்து வீடுவாதெல்லாம் கட்டி சுகமாக இருந்து இப்போ அந்த இடம்பெயர்ந்து போய் வந்த பிறகு இப்போ எங்களுக்கு சரியான கஷ்டமாக இருக்குது. போய் வந்து இப்போ நிலப்பாடு வந்து பெரும் கஷ்டமாக தான் இருக்குது. எங்களுக்கு நாடு படியாக சீராக வரைக்கும் பெரிய கஷ்டமாக இருக்குது. இப்போ என்ன